வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காதலித்து ஏமாற்றிய நடிகர் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்ற ஸ்ரீபிரியா பிரபலம் சொன்ன அதிர்ச்சி தகவல். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சினிமாவில் துணிச்சலான நடிகை என பெயர் எடுத்தவங்க தான் நடிகை ஸ்ரீபிரியா. இவங்க கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்திருக்காங்க. அதுவும் கமலஹாசன், ரஜினிகாந்த் என இருவருடன் மட்டுமே 60 படத்தில் ஜோடி போட்டு நடித்திருந்தாங்க. அந்த திரைப்படங்கள் எல்லாம் சூப்பர் டீப்பர் ஹிட் அடித்தது. இந்த நிலையில் தான் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஸ்ரீபிரியா குறித்து பேட்டியில் பல விஷயத்தை பேசியிருக்காங்க. 70 மற்றும் 80 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீபிரியா. இவங்க உண்மையான பெயர் அலமேலு. இவருடைய பெற்றோர் பெயர் பக்கிரசாமி. கிரிஜா. நடிகை ஸ்ரீபிரியாவின் குடும்பம் பெரிய இசை குடும்பம். சித்தப்பா, பெரியம்மா, மாமா என அனைவருமே பெரிய இசை வீச்சர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஸ்ரீபிரியாவின் மூத்த மகன் அக்கா மீனாட்சி, அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு சிவகுமாருடைய அம்மா முதலில் நடிப்பதற்கான மேக்கப் போட்டாவை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி போட்டோ எடுக்கப்பட்ட போது ஸ்ரீபிரியாவையும் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்து தயாரிப்பாளர்கள் ஸ்ரீபிரியாவுக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தாங்க. அப்போதுதான் மாணிக்க தொட்டில் என்ற படத்தில் 5 பெண்களின் ஒருவராக நடித்தாங்க. இதையடுத்து சிவகுமாருக்கு ஜோடியாக ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களும் பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க. ஆட்டுக்கார அலமேலு படத்தில் வெற்றியை தொடர்ந்து 12வது திரைப்படங்கள் ஸ்ரீபிரியாவும் சிவகுமாரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பில் யாரிடமே எதுவுமே பேசாமல் எப்போதுமே தலைக்கணத்துடன் இருக்கும் ஸ்ரீபிரியா சிவகுமாரை சாப்பிடுங்கள் என்று கூட கேட்டதே இல்லையாம். சிவகுமார் அப்படிதான் தேவையில்லாமல் எதுவுமே பேச மாட்டாராம். இப்படி அனைத்து முன்னணி திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த ஸ்ரீபிரியா நடிகர் கார்த்திக்குடன் நினைவுகள் படத்தில் சேர்ந்து நடித்த போது இருவருக்குமே இடையே காதல் ஏற்பட்டது. கார்த்திக் ஸ்ரீபிரியாவிட 4 வயது சிறியவராக இருந்தபோது ஒருவரை ஒருவர் காதலித்திருக்காங்க. திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்காங்க. இவருடைய காதல் திருமணம் வரம் சென்றபோது கார்த்திக் திடீரென ராகினியை திருமணம் செய்து கொண்டார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீபிரியா கார்த்திக்கின் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து அவரை சரமாரியாக அடுத்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து விட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. அதன் பின்பு அங்கிருந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை காப்பாற்றினாங்க. இதையடுத்து இந்த விஷயத்தில் பல முன்னணி நடிகர்கள் தலையிட்டு ஸ்ரீபிரியாவை சமாதானப்படுத்தினாங்க. 1987ஆம் ஆண்டு நடிகை லதாவின் தம்பி மலையாள நடிகருமான ராஜ்குமார் சேதுபதை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபிரியா குடும்ப வாழ்க்கையில் சின்னத்திரை, அரசியல் என அனைத்திலுமே முத்திரை பதித்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் துணிச்சலான நடிகை என்றால் அது ஸ்ரீபிரியா என்ற பாண்டியன் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.